காரைக்குடி கோட்டையூர் வள்ளி முத்தைய ஆச்சி வீட்டில் 86வது வருஷம் நவராத்திரி கொலு வீடியோவை நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம். ஒரு செட்டிநாடு வீடு முழுக்க கொலு பொம்மைகளாக நிறைஞ்சிருக்கும். நவராத்திரி 10 நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் கொலுவை டெக்கரேட் பண்ணுவாங்க, கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க. அந்த வீடியோவை தான் நம்ம லாஸ்ட்டாக உள்ள வீடியோவில் போட்டிருந்தேன். அதோட கண்டினியூ தான் இது பார்ட் 2 வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் சீதாராமர் சீர்வரிசை கொலு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு உண்மையான கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே போல் சீதாராமருக்கு கல்யாணம் செஞ்சு சீர்வரிசை செஞ்சு அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த கொலுவை பார்க்குறதுக்கே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். லட்சக்கணக்கான குட்டி குட்டி கொலு பொம்மைகளை அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நைட்டு அன்னதானமும் கொடுப்பாங்க. மற்ற கொலுவை விட சீதா கல்யாணத்துக்கு அதிக கூட்டம் வரும். அதனால பொதுமக்கள் எல்லாருக்கும் அன்னதானமும் அங்கே கொடுப்பாங்க. 86வது வருஷம் நவராத்திரி சீதா கல்யாண சீர்வரிசை கொலு வீடியோ பார்க்க போகலாமா? வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காரைக்குடி கோட்டையூர் வள்ளி முத்தைய ஆச்சி வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். நவராத்திரி செலிப்ரேஷனுக்காகவே ஒரு வீடு முழுக்க கொலு பொம்மைகளை நிறைச்சி வச்சுருக்காங்க. இந்த 10 நாள் நவராத்திரியை ரொம்ப கிராண்டாக சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. இந்த வருஷம் 86வது வருஷம். உண்மையான கல்யாணம் எப்படி பண்ணுவாங்களோ அதே போல் சீதாராமருக்கு கல்யாணம் பண்ணி சீதாமாவுக்கு சீர்வரிசை செஞ்சு வைப்பாங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். அம்மிக்கல், ஆட்டுக்கல், உள்ளி, பணியார சட்டி, குட்டி குட்டி மினி உடன் ஐட்டம்ஸில் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, மரச்செக்கு பொம்மை. மேலே சீதாராமர் மணக்கோலத்தில் இருக்கார். கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரங்கள்லாம் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. இதில் இல்லாத பாத்திர வகைகளே இருக்காது. எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி சைஸில் எவ்வளோ ஒரு நுணுக்கமாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நடுவில் வெள்ளி பொருட்கள் வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள் சீதாராமர் கல்யாண கோலத்தில் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. நான் போன வருஷம் சீதாராமர் கல்யாண வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். எல்லாமே பாருங்கள், கூஜா சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இருக்குது. ஃபேன் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, டேபிள் இருக்குது, சுடுதண்ணி வைப்போம்ல அந்த இது வச்சுருக்காங்க. குட்டி குட்டி கப்ஸ் எல்லாம் இருக்குது. டிஃபன் கேரியர் இருக்குது, வாளி இருக்குது. சமையலுக்கு தேவையான எல்லா விதமான பாத்திரங்களும் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த சைடு ஈய பாத்திரம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க. மேலே பாருங்களேன், குடம் எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாருங்கள். குத்து விளக்கு இருக்குது. சமையல் பாத்திரங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. டம்ளர்லேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு. எல்லாமே சூப்பராக இருக்குது, பார்க்குறவே கண்ணை கவருது. அதுக்கு மேலே ஒரு பேர் வச்சுருக்காங்க மணக்கோலத்தில். பக்கத்தில் ஒரு முனிவர் இருக்கார். சீதாராமர் பாருங்கள் கையில் வில்லோட ராமர் காட்சி தராரு. சீதா பாருங்கள் காலை மடக்கி ஒய்யாரமாக காட்சி தராங்க. பார்க்கவே ரொம்ப அம்சமாக இருக்காங்க. இன்றைக்கி கல்யாண கோலத்தில் சீதாராமரை பார்க்குறது ரொம்பவே விசேஷமாக. நவராத்திரி 10 நாள் நடக்கும். ஆனால் மற்ற நாட்களில் வர கூட்டத்தை விட இன்றைக்கி அதிகமான கூட்டம் வரும். ஏன்னா சீதாராமருக்கு கல்யாணம் இல்லையா, அந்த சீர்வரிசையை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த போர்டில் சீதாராமருக்கு ஒரு அழகான பாடலை எழுதி போட்டிருக்காங்க. ராமர் வீட்டிலேருந்து சீதாவுக்கு கொடுத்த சீர்வரிசை பார்ப்போமா? இங்கே பாருங்கள், செட்டிநாடு முறைப்படி சேலை, கண்டாங்கி சேலை, பட்டு சேலை வச்சுருக்காங்க. செப்பல்ஸ் வச்சுருக்காங்க, வாட்சு, இந்த ஜுவல்லரி செட்டு, மேக்கப் செட்டு, ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, வாட்சு, சீப்பு, கண்ணாடி. அதுக்கு பக்கத்தில் ஒரு கட்டில் செட்டு இருக்குது. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது, ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. சீதாமாவுக்கு குழந்தை பிறந்தா அவங்க குழந்தைங்க போடுற மாதிரியான செப்பல்ஸ் கொடுத்துருக்காங்க. சோஃபா செட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் தையல் மிஷின் கூட இருக்குது, பீரோல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜுவல்லரி செட்டு, ஒரு கபோர்டு இருக்குது. மறுபடியும் ஒரு குட்டியாக ஒரு கார்ட் போட்டிருக்காங்க. கேமரா இருக்குது, ஃபோன் இருக்குது, 2-3 கார் வச்சுருக்காங்க. நகை கட்டி பீஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் கால்குலேட்டர், கம்ப்யூட்டர் செட் இருக்குது. மறுபடியும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தனியாக ஒரு வாட்ச் கொடுத்துருக்காங்க. ராமருக்கு தனியாக வேட்டி சட்டைன்னு அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் பொருட்கள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க.
ஊட்டியில் இருக்கிறதெல்லாம் நவதானியம், பருப்பு, அரிசி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பொங்கல் சீர்வரிசை வச்சுருக்காங்க. காலிஃப்ளவர் பாருங்கள் அழகாக இருக்குது. எல்லா விதமான காய்கறிகளையும் அடுக்கி வச்சுருக்காங்க. கத்திரிக்காய், வாழைப்பூ சூப்பராக இருக்குது, பனானா இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வடகம்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு காரைக்குடி சைடு. அந்த வடகம், கருப்பு கவுனி அரிசி, அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. வாளி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. விறகு அடுப்பு பாருங்களேன், பித்தளையில் குட்டி அவ்வளோ அழகாக சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கரும்பு கூட இருக்குது அங்கனக்குள்ளே. அப்புறம் இங்கே பாருங்கள் காயின் பாக்ஸு, அதே மாதிரி ஒரு கட்டு பணக்கட்டு வச்சுருக்காங்க. மாடு கூட வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அம்சமாக ரியல் வெஜிடபிள்ஸ் மாதிரி தான் இருக்குது. சீதாராமரோட கல்யாண சீர்வரிசை கொலு பொம்மை பார்க்க வர்றவங்க எல்லாருக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க. அதுவும் சாதாரண அன்னதானம் இல்லைங்க, தடபுடலாக பெரிய விருந்தே வைப்பாங்க. வச்சுருக்காங்க பார்க்கலாமா. கட்லெட்டு, ஒரு மைசூர் பாக்கு வச்சுருக்காங்க, ஒரு கூட்டு, சாம்பார் சாதம், பிரியாணி, தயிர் வெங்காயம், அப்பளம், அப்பளத்துலேயே 2 விதம் வச்சுட்டாங்க. அடுத்து தயிர் சாதம், ஊறுகாய். மனசும் வயிறும் நிறையிற மாதிரி அன்றைக்கி விருந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த 10 நாள் திருவிழாவிலையும் கொலுவை எப்படிலாம் டெக்கரேட் பண்ணாங்களோ அதெல்லாம் ஒரே வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இந்த 10 நாள் நவராத்திரி அப்போ நடக்க கொலுவை எல்லாருமே பார்க்க வரலாம். எல்லாருக்கும் பர்மிஷன் கொடுப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள கொலு பொம்மைகளை மட்டும் உள்ளே விடுவாங்களன்றது எனக்கு சந்தேகம்தான். ஒருவேளை நீங்கள் இந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மேபி விட வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே தான் விட மாட்டாங்களே தவிர வெளியில் வாசல் கிட்ட தான் கொலு மண்டபம் இருக்குது. அந்த இடத்துல கொலு 10 நாள் நடக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் சீதாராமர் கல்யாணம் அப்போ அன்னதானம் கொடுப்பாங்க. அங்கேயும் நீங்கள் போய் சாப்பிட்டு வரலாம். எல்லாராலையும் வீட்டுக்குள்ளே உள்ள கொலு பொம்மைகளை பார்க்க முடியாதுன்றதுக்காகவே நான் ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கி வீட்டுக்குள்ளே உள்ள கொலு பொம்மைகளை நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே இந்த கொலு பொம்மை இல்லை அப்படின்ற பேரே இருக்காது. ஏன்னா எல்லா விதமான கொலு பொம்மைகளும் இந்த வீட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.